Hi all, vanakkam, vandanam, namaste and welcome back to our channel SPLY KRISHNA. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோ சுறா புட்டு வீட்ல எவ்வளவு சூப்பரா பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இங்கே நம்ம 1 கிலோ அளவுக்கு சுறா எடுத்து வச்சுருக்கிறோம். இட்லி சட்டியில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நம்ம தோலை உரித்து நல்லா உதுத்து விட்டுக்கலாம் வாங்க. சுறா கூட நம்ம சேர்க்குறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் இங்கே அரை மூடி அளவுக்கு தேங்காவை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 6 பெரிய சைஸ் வெங்காயம் மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகா, அதையும் இந்த மாதிரி சிறுசா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 7 பெரிய பூண்டு தோல் எல்லாம் நல்லா நீக்கி ரொம்ப குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 4 பெரிய சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு, அதையும் சிறுசா நறுக்கி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சுறாவை தோல் நீக்கி உதிர்த்து விட்டுக்கலாம். இந்த சுறாவோட சேர்க்குறதுக்கு நம்மளுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவை. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு துருவின பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பொருளாக போட்டு கலந்து விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். முதல்ல நான் சோம்பு போடுறேன். சோம்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் கிடைக்கும். சோம்புக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சுறாவையும் போட்டு கலந்து விட்டோம்னா ரெடி ஆகிடும். சுறா போட்டில் நம்ம சேர்க்குற ஒரு பொருளும் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இதை நீங்கள் ரசம் சாதத்திற்கோ இல்லை நார்மலாக சாம்பார் ரைஸ்க்கு இப்படிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் வாயிலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஒன்றொன்றுத்தையாக போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒன்று நல்லா வதங்கினதுக்கப்புறமா இன்னொன்றத்தை போட்டு நம்ம திருப்பி வதக்கணும். கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காயை போட்டு கலர்னதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்காவது அடுப்பில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு நல்ல ஸ்மெல் அரோமா வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த டிஷ் நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்ச எந்த டிஷ்னாலும் சரி
எனக்கு இன்ஸ்டாவில் பர்சனலாக பிக் எடுத்து அனுப்புனீங்கன்னா நான் யூடியூப் சேனல்லையோ இல்லை என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்லேயோ போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட்ஸ்க்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.